ஜாக் மற்றும் மாய அவரை செடி. ஜாக்: அம்மா, எனக்கு பசிக்கிறது. சாப்பிடுவதற்கு வீட்டில் ஏதாவது இருக்கிறதா? தாய்: இல்லை ஜாக், நம்மிடம் ஒரு பிடி அரிசி கூட இல்லை. நம்மிடம் இருக்கும் இந்த பசுவை சந்தையில் விற்று அந்த பணத்தில் உணவு வாங்கி கொண்டு வா. ஜாக் பசுவுடன் நடந்து செல்கிறான். எதிரே ஒரு முதிய மாய மனிதர் வருகிறார். முதிய மாய மனிதர்: தம்பி ஜாக், இந்த பசுவை எனக்கு கொடுத்துவிடு. பதிலுக்கு உனக்கு 5 மாய அவரை விதைகளை தருகிறேன். ஜாக் வியப்புடன்: விதைகளா? இவற்றை வைத்து நான் என்ன செய்வேன்? மாய மனிதர்: இவை சாதாரண விதைகள் அல்ல. இவற்றை நட்ட அடுத்த நாளே இவை வானத்தை தொடும் அளவுக்கு வளரும். நீ பெரும் செல்வந்தனாகலாம். அப்படியா? சரி, இந்தாங்க பசு, விதைகளை என்னிடம் கொடுங்கள். ஜாக் வீட்டிற்கு ஓடி வருகிறான். அம்மா, இதோ பாருங்கள், அற்புதமான மாய விதைகள். தாய் அதிர்ச்சியுடன்: என்னது, மாட்டை விற்று விதைகளை வாங்கி வந்தாயா? முட்டாள் மகனே, நாம் எப்படி சாப்பிடுவது? தாய் கோபத்தில் விதைகளை ஜன்னல் வீசுகிறாள். மறுநாள் காலை ஜாக் வியந்து பார்க்கிறான். மேகங்களுக்கு மேலே ஒரு உலகம். ஆச்சரியமாக இருக்கிறதே. செடி வானம் வரை வளர்ந்திருக்கிறது. நான் இதில் ஏறி பார்க்க போகிறேன். ஜாக் மேலே ஏறி ஒரு அரண்மனைக்குள் நுழைகிறான். அங்கு ஒரு அரக்கன் குரட்டை விட்டு தூங்குகிறான். அரக்கன்: எனக்கு மனித வாடை வருகிறது. யாரது இங்கே? ஜாக் மெல்லிய குரலில்: ஐயோ, எவ்வளவு பெரிய அரக்கன்! அதோ பாருங்கள், அந்த வாத்து தங்க முட்டையிடுகிறது. அந்த வீணை தானாகவே பாடுகிறது. நான் இதை எடுத்துச் சென்று என் அம்மாவை காப்பாற்றப் போகிறேன். ஜாக் பொருட்களை எடுக்கிறான். வீணை சத்தம் போடுகிறது. எஜமானே, என்னை திருடிச் செல்கிறார்கள். என்னை காப்பாற்றுங்கள். அரக்கன் கோபத்துடன் விழித்து: நில் குட்டிச் சிறுவனே, உன்னை விடமாட்டேன். ஜாக் வேகமாக செடியில் இறங்குகிறான். அரக்கன் பின்னால் வருகிறான். அம்மா, சீக்கிரம் கோடாரியை எடுங்கள், இதோ அரக்கன் வருகிறான். ஜாக் செடியை வெட்டுகிறான். அரக்கன் கீழே விழுந்து இறக்கிறான். முடிவு. தாய்: ஜாக், நீ மிக தைரியசாலி. இனி நமக்கு உணவுக்கு கஷ்டம் இருக்காது. ஆமாம் அம்மா, இனி நாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம். முறை: அதிர்ஷ்டம் வரும்போது தைரியமாக செயல்பட வேண்டும். ஆனால் ஆபத்தான நேரங்களில் புத்திசாலித்தனமாக தப்பிக்க தெரிந்திருக்க வேண்டும்.